48வது ஸ்லோகம். ஸ்வம் லோகம் ந விதுஹு தே வை யத்ர தேவஹ ஜனார்தனஹ ஆஹுஹு தூம்ரத்யஹ வேதம் சகர்மகம் அதத்விதஹ. ஸ்வம் லோகம் ந விதுஸ்தே வை யத்ர தேவோ ஜனார்தன ஆஹுர்தூம்ரதியோ வேதம் சகர்மகமதத்வித. அந்த யாகம் பண்ணினா அந்த பலன் கிடைக்கும், இந்த யாகம் பண்ணினா இந்த பலன் கிடைக்கும் இப்படின்னு வேதத்தை கர்மபரமாயிட்டு வியாக்கியானிக்கிற அஞ்ஞானிகளுக்கு வேதத்தோடு அர்த்தம் என்னவாக்கும் அப்படின்னு தெரியறதில்லை. பகவான் ஜனார்தனனோடு சொரூபம்தான் வேதம், வேதார்த்தம் அப்படின்னு அவ தெரிஞ்சுக்கிறதில்லை அப்படின்னு இந்த ஸ்லோகம். பிராச்சீன பர்ஹிசுகிட்ட நாரத மகர்ஷி சொல்லறதையாக்கும் பார்க்கிறோம். பல பல ஆக்கிரகங்களுக்காயிட்டு பல பல யாக யஜ்ஞங்களை கர்மகாண்டத்தில் சொன்னபடி செய்ய வேண்டாம், உண்மையான வேதத்தோட அர்த்தம் என்னவாக்கும் அப்படின்னு அந்த யாகத்தை பண்ணு இந்த யாகத்தை பண்ணு அப்படின்னு சொல்லறவாளுக்கு தெரியாது. அவளுக்கு பகவானோடு சொரூபமே வேதார்த்தமாக்கும் அப்படிங்கிறத தெரியாது. வேதத்தை கர்மங்களுக்காயிட்டு வியாக்கியானிக்கிற அஞ்ஞான புத்திகளுக்கு வேதத்தோடு அர்த்தம் என்னான்னு தெரியாது. பகவான் ஜனார்தனனோடு சொரூபம்தான் வேதம் அப்படின்னு அஞ்ஞான புத்திகள் தெரிஞ்சுக்கிறதில்லை. தேவஹா ஜனார்தனஹா, பகவான் ஜனார்தனனோடு அஞ்ஞானமாயிருக்கிற மாயைய இல்லாம பண்ணற பகவான் ஜனார்தனனோடு சொராடாயிட்டும் விராடாயிட்டும் ஜொலிக்கிற தேவனோடு എത്ര ഏതൊരു സ്വം ലോകം വൈകുണ്ഠലോകം തേ അജ്ഞാനികൾ നവിദുഹു தெரிஞ்சுக்கிறதில்லை. தூம்ரதியஹ பொடிபடலத்தோடு கூடின அஞ்ஞானமாயிருக்கிற இருட்டோடு கூடின புத்தி இருக்கிறவா தெரிஞ்சுக்கிறதில்லை. ரஜோகுண தமோகுணம் இருக்கிறவாளையாக்கும் இந்த அஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லப்படுறது. பல பல ஆக்ரஹ நிவர்த்திகள் கையிட்டு ஹோமகுண்டத்தோடு முன்னால உட்காந்துண்டு அந்த ஹோமத்தோடு புகைக்கு முன்னால உட்காந்துண்டு யாகம் பண்ணறவா. அப்படி இருக்கிறவா பரம்பொருள் தான் வேதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதில்லை. அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரஹ பூர்த்திக்கு ஆயிட்டு கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யாக யஜ்ஞங்களை தொடர்ந்து செய்யறா. நாரத மகர்ஷி இங்க பிராச்சீன பர்ஹிசுகிட்ட உங்கள மாதிரி இருக்கிறவா அப்படி செய்யறா அப்படின்னு சொல்றார். வைகுண்டநாதனோடு லோகத்தை தெரிஞ்சுக்காதைக்காக்குமே இப்படி பூமி ஃபுல்லா தர்பையை விரிச்சு யாகம் பண்ணி பல பல சாது மிருகங்களை பலி கொடுத்தது.
100 அஸ்வமேதயாகங்கள் நடத்தினா இந்திர பதவி கிடைக்கும், புத்திரகாமேஷ்டி யாகத்தால புத்திரனை கிடைக்கும். இப்படின்னு ஒவ்வொரு ஆக்ரஹ பூர்த்திக்குமாயிட்டு பல பல யாக யஜ்ஞங்களை கர்மகாண்டத்தில் சொல்லப்படுறது. நாரத மகர்ஷி என்ன சொல்றார்? பிராச்சீன பர்ஹிஸே, இனி நீங்கள் அதொன்னும் செய்யக்கூடாது. எல்லா இடத்துலையும் தர்ப விரிச்சு ஹோமம் செய்யற அந்த வேலையை ஸ்டாப் பண்ணுங்கோ. பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற அல்ப சொல்ப ஆக்ரகங்களுக்காயிட்டு பகவானை பூஜிக்கிறத நிப்பாட்டுங்கோ. நிஷ்காம பக்தியோடு கூடிட்டு நிர்குணஸ்வரூபிய ஆசிரியுங்கோ. இந்த செய்யற எல்லா யாக யஜ்ஞங்களும் பிரபஞ்ச சௌக்கியங்களுக்கு ஆயிட்டாக்கும். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளை பிராபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கோ. காமக்ரோத லோபங்களை உபேட்சிங்கோ. பிரகிருதி விஷயங்களையும் கர்மகாண்டத்தில் சொல்லப்படுற விஷயங்களையும் ரிஜெக்ட் பண்ணுங்கோ. நிர்வேதனாயித்தீருங்கோ, சந்நியாசி ஆயித்தீருங்கோ. மனசு வைகுண்டநாதனில சொர்த்து விடியுங்கோ. விஷய வாசனைகளால குப்பையாயிருக்கிற அந்த கரணத்தை சத்குணம் ஜாஸ்தி பண்ணி ரஜோகுண தமோ குணங்களை துரத்தி ஓட வச்சு தூய்மையாக்குங்கோ. ஆத்மஸ்வரூப தர்சனம் உங்களுக்கு சாத்தியமாகவே செய்யும். எத்தனையோ பேருக்கு இப்படியெல்லாம் சாத்தியமாயிருக்கு. இகலோக சௌக்கியம், சொர்லோக சௌக்கியம், பிதிர்லோக சௌக்கியம், இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு ஆயிட்டுள்ள பிரயத்னத்தை நிப்பாட்டி பகவானோட பாதத்தை சேவை பண்ணுங்க. சிரவண மனன கீர்த்தனங்களால, சிரவண கீர்த்தன ஸ்மரணங்களால பகவத் பாத சேவனம் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற மோட்சஸ்தானத்துக்கு பிராச்சீன பர்ஹிஸே நீங்கள் எத்திச்சேருங்கோ. அஜானமயமாயிருக்கிற புத்தி இருக்கிறவா வேதம் ச கர்மகம் ஆஹு, வேதத்தை அவ பார்க்கறது கர்மங்களோடு கூடின வேதமாயிட்டாக்கும். அவ அடுத்தவாகிட்ட வேதம் கர்மமாக்கும் அப்படின்னு சொல்லறா. வேதத்தில் கர்மகாண்டம் இருக்கிறதுனால அஜ்ஞானிகள் கர்மங்களுக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறா. கர்மங்களை ஆரும் உபேட்சிக்க கூடாது அப்படின்னு அவ சத்தமா கூப்பிட்டு சொல்லுறா. தர்பைய கையில பிடிச்சுண்டு வயசாயிட்டும் திராணி இல்லாம ஆகிற வரைக்கும் ஹோமம் செய்யணும் அப்படின்னு அவ சொல்றா. வேதம் அப்படிங்கிறது ஜனார்தனாக்கும் அப்படின்னு அவ ந தது விதஹா, அப்படி இல்லைன்னா அதத் விதஹா, அவ அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவ வேதத்தை நன்னா புரிஞ்சுக்கிறவாள் அல்ல. அதனால பிராச்சீன பர்ஹிஸே, நீ அப்படி ஆகக்கூடாது, உனக்கு அதனாலே ஆக்கும் இப்படி ஒரு உபதேசத்தை நான் தரேன். அதனால அது வேணும் இது வேணும் அப்படின்னு பிரபஞ்ச சௌக்கியத்துக்கான இந்த ஆக்ரகங்களுக்காயிட்டு பகவான் கிட்ட கோரிக்கைகளை விடுறத நீ நிப்பாட்டு. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளை தரிசிக்கிறதுக்கான அந்த முயற்சியை எடு. 49வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் 3 லைனாக்கம் உள்ளது. ஆஸ்தீர்யா தர்பைஹி பிராக் அக்ரைஹி கார்ஸ்னேன சிதிமண்டலம் ஸ்தப்தஹா ப்ருஹத் வதாத் மானி கர்ம ந அவைஷி யது பரம் தது கர்மா ஹரிதோஷம் யது சா வித்யா
തത് മതിഹി യയാ ആസ്തീര്യദർഭൈ പ്രാഗഗ്രൈ കാർസ്ന്യേന ക്ഷിതിമണ്ഡലം ആസ്തീര്യദർഭൈ പ്രാഗഗ്രൈ കാസ്ന്യേന ക്ഷിതിമണ്ഡലം സ്തബ്ധോ ബൃഹദ്വദാന്മാനി ബൃഹദ്വദാത് മാനി സ്തബ്ധോ ബൃഹദ്വദാന്മാനി കർമ്മനാവൈഷിയത് പരം തത് കർമ്മ ഹരിതോഷം യത് സാ വിദ്യാ തന്മദേര്യയാ. പ്രാചീന ബർഹിസെ ഭൂമി മുഴുവനും കിഴക്കപ്പാത്ത് ദർഭ വിരിച്ച് പല പല സാധു മൃഗങ്ങളെയും കൊന്ന് നിറയെ യജ്ഞങ്ങളെ നടത്തി നിങ്ങൾ അഹങ്കരിച്ച് ஆனா பகவத் பிரீதிக்கு தகுந்த மாதிரி இருக்கிற கர்மம் என்னவாக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. பகவத் பிரீதி லட்சியமாக்கி செய்யற கர்மம் மட்டும்தான் கர்மமாகும். பகவானில அஜஞ்சலமான பக்தி உண்டாகிறது அப்படிங்கிறதாக்கும் വേണം. ഭഗവാനിലെ അജഞ്ചല பக்தி உண்டாக்குற விஷயமாக்கும் ஞான வித்யை அப்படிங்கிறது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோ. மானி ரெண்டாவது லைன்ல பிருஹது வதாது மானி, அந்த மானியாக்கு நம்ம முதல்ல எடுத்து சொல்லுறோம். மானி ரொம்ப ஜாஸ்தியான அபிமானியா இருக்கிற அகங்காரியா இருக்கிற ராஜாவே, நீங்கள் செஞ்சது என்னவாக்கும் அப்படின்னு நான் சொல்லவா வேணாம். நீங்கள் என்னவாக்கும் செஞ்ச பூமி முழுவதும் கிழக்க பார்த்து தர்பையை விரிச்சு பல பல சாது மிருகங்களையும் பலி சமர்ப்பிச்சுண்டு நிறைய யாக யஜ்ஞங்களை நடத்தி அகங்கரிச்ச. பகவத் பிரீதிக்கு உதகர கர்மம் என்னவாக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அஹிம்சையோடு கூடின கர்மத்தையாக்குமே நீங்கள் செஞ்சிருக்க. என்ன கஷ்டமாக்கும் இது. பகவத் பிரீதியை லட்சியமாக்கி செய்யற கர்மங்கள் மட்டும்தான் யதார்த்தத்துல கர்மமாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கவே இல்லையே. பகவானில திருடமான பக்தியை உண்டாக்குறது எதாக்குமோ அதாக்கும் யதார்த்தத்துல வித்யை அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்கோ. உங்களுக்கு தெரியாத விஷயங்களை ஆக்கும் நான் சொல்லித்தரத்துக்கு வந்திருக்கேன். அதனால ராஜாவே സ്വാർത്ഥതയോട് കൂടിയിട്ട് സെൽഫിഷായിട്ട് കർമ്മം ചെഞ്ച് അഹങ്കരിക്കാതയ്ക്ക്, സെൽഫിഷ് അല്ലാതയ്ക്ക് നിസ്വാർത്ഥതയോട് കൂടിയിട്ട് നിഷ്കാമமான കർമ്മത്തെ ചെയ്യുങ്കോ, കർമ്മയോഗം ചെയ്യുങ്കോം രാജാവേ அப்படின்னாக்கும் நாரத முனி பிராச்சீன பர்ஹிஸை உபதேசிக்கிறது. உங்களோட கர்மானுஷ்டானத்தால பகவான் ஹரியை பிரீதிப்படுத்துங்கோம். ചിത്തശുദ്ധി ഉണ്ടാകறதுക്കായിട്ടാക്കും കർമ്മങ്ങളെ ചെയ്യണം. அதை தெரிஞ்சுக்குங்கோ. முதல்ல ஒன்றும் தெரியாம இப்படி யாகமா செஞ்சு கூட்டாதங்கோ. പ്രാഗ് അഗ്രൈഹി ദർഭൈഹി, കിഴക്ക് ഭാഗമായിട്ട് മൊന വര മാതിരി ദർഭകളെ വിരിച്ച്, ചിതിമണ്ഡലം ഭൂമിയെ കാർസ്ന്യേന മുഴുവനായിട്ടും പൂർണ്ണമായിട്ടും ആസ്തീര്യ പരത്തി വിരിച്ചിട്ട്, ബൃഹത് ரொம்ப ജാസ്തിயான വദാത് സാധുമൃഗങ്ങളെ കൊന്നു കുവിച്ചുണ്ട്, ബലി സമർപ്പിച്ചുണ്ട്. ഉന്നോട് കർമ്മത്തിൽ നീ ரொம்ப ജാസ്തിയാക മാനി അഭിമാനിച്ചുണ്ട്. സ്തബ്ധ അഹങ്കാരത്താലെ സ്വയം മറந்த നീ
எது பரம் கர்மம், கர்மயோகம் அப்படிங்கிறதோட லட்சியத்தை, பரமமான சிரேஷ்டமான கர்மம் ஆன அந்த கர்மயோகத்தை, சிரேஷ்டமான கர்மம் அப்படிங்கிறதுனால கர்மயோகம், அப்படி இருக்கிற கர்மயோகம் அப்படிங்கிறது அந்த கர்மயோகத்தோட லட்சியத்தை ந அவைஷி நீ தெரிஞ்சுக்கலை. ശരിക്കും കർമ്മം அப்படின்னு சொன்னா என்னவாக்கும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. எது டாப் மோஸ்ட் கர்மம் அப்படிங்கிறது, கர்மயோகம் அப்படிங்கிறது ഹരിതോഷം, ഭഗവാൻ ശ്രീഹരിയെ പ്രീതിപ്പെടുത്തുന്നതാന ഏതൊരു കർമ്മം ഇരിക്കോ തത് കർമ്മ, അതാക്കും ടോപ്പ് മോസ്റ്റ് കർമ്മം, ശ്രേഷ്ഠமான കർമ്മം. ഭഗവാനുക്ക് പ്രിയമല്ലാത്തതായിട്ടുള്ള ഒന്നും ചെയ്യാമിരിക്കണം. സാധു മൃഗങ്ങളെ എത്രയാക്കും നീ കൊന്നു കൊന്നു കുവിച്ചിരിക്കായ്, ഇതൊന്നും ഭഗവാനുക്ക് ഇഷ്ടമല്ല. ഭഗവാനുക്ക് പ്രിയമാനത് മട്ടും താൻ ചെയ്യലാം. എല്ലാം കൃഷ്ണാർപ്പണമായിട്ട് செஞ்சானாக்கா கர்மயோகியாவாய் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ. மனசா வாஜா கர்மணா பகவானில எல்லாம் சமர்ப்பிச்சு கர்மம் பண்ணணும். சா வித்யா அந்த வித்யை, அதுதான் யதார்த்தத்துல ஞான வித்யா. பகவானை ஒருபோதும் விட்டு பிரியாம இருக்கிற ஞானமாக்கும் ஞான வித்யை. பகவான் ஹரியில மனசு உரைக்கிறதுக்கு என்னவாக்குமோ காரணமாகிறது, அதாக்கும் யதார்த்த ஞான வித்யை. பகவானை ஒருபோதும் விட்டு பிரியாம இருக்கிற ஞான வித்யை. யயா தன் மதிஹி, அப்படி அந்த ஞான வித்யால பகவானில மனசு உரைக்கிறது, அத நன்னா புரிஞ்சுக்கோ நீ. 50வது ஸ்லோகம். ஹரிஹி தேஹபிருதாம் ஆத்மா ஸ்வயம் பிரகிருதிஹி ஈஸ்வரஹ தது பாதமூலம் சரணம் யதஹ க்ஷேமஹ நృணாம் இஹ. ஹரிர்தேஹபிருதாமாத்மா ஸ்வயம் பிரகிருதிரீஸ்வரா தத் பாதமூலம் சரணம் யதக்ஷேமோ நృணாமிஹ. ஜெகதீஸ்வரனான ஸ்ரீஹரியோடு பாதகமலங்களை சரணம் பிராபிக்கிறது மட்டும்தான் முக்திக்கான ஒரே ஒரு வழி, வேற வழிയൊന്നും இல்லை. பிரகிருதிஹி பிரகிருதியோடு, ஈஸ்வரஹா கண்ட்ரோலராக்கும், ஹரிஹி பகவான் ஸ்ரீஹரி இந்த பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்றது அவராக்கும். தேகாபிருதாம் சரீரம் எடுத்தவாளோட எல்லாம் உள்ளுக்குள்ள ஆத்மா ஆத்மாவாயிட்டு ஜொலிக்கிறதும் பகவான் ஸ்ரீஹரியாக்கும். பகவான் ஹரி സ്വയം വിരാടായിട്ട് പ്രകൃതി മുഴുവനും റൊമ്പി നിൽക്കാർ, സ്വരാടായിട്ട് ശരീരങ്ങൾക്കുള്ള എല്ലാം ഉയിരിനങ്ങൾക്കുള്ള എല്ലാം റൊമ്പി നിൽക്കാർ. ഈശാവാസ്യം இதம் சர்வம் ஆராக்கும் ஹரி அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டெஃபனிஷன் சொன்னதாக்கும் நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிசுகிட்ட. நம்மளோட சரீரத்துல ஹரி அப்படிங்கிற சைதன்யம் சரீரத்தை விட்டு போனானாக்கா அதுக்கப்புறமா சரீரம் ஆக்டிவேட் ஆகாது. ஸ்வராட் அப்படிங்கிற சைதன்யத்தாலேயாக்கும் உயிரினங்கள் வாழறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ பிராச்சீன பர்ஹிசே. நம்மளால പലതും പ്രവർത്തിപ്പിച്ച് കർമ്മഫലങ്ങളെ തര ഹരിയോട് ശ്രേഷ്ഠதை ராஜாவே நீ தெரிஞ்சுக்கோ. யதஹா அந்த பகவத் பாத சேவையால இஹா இந்த பூமியில நரஹா க்ஷேமஹா மனுஷாளுக்கு பகவானை கூப்பிடுறதுக்கான புத்தி உண்டாகிறதால க்ஷேமம் உண்டாகிறது. அதனால ராஜாவே நீங்கள் சரணடையுங்கோ தத் பாத மூலம் பகவான் ஸ்ரீஹரியோடு திருப்பாதங்களை அப்படின்னு நாரத மகர்ஷி உபதேசிக்கிறார்.
மோட்சம் கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிற ஹரிய சரணமடையுங்கோ. அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம், மோட்சார்த்தம் இப்படி இருக்கிற 4 புருஷார்த்தங்களையும் கொடுக்கறதுக்கு பகவான் ஸ்ரீஹரிக்கு சாதிக்கும். அப்படி இருக்கிற எல்லாவித புருஷார்த்தங்களையும் கொடுக்கிற பகவான் ஸ்ரீஹரியோடு பாதங்களை சரணடையுங்கோ. பிராஜீன பர்ஹிசே, எல்லாம் பகவானில சமர்ப்பியுங்கோ. காண்பதும் கேட்பதும் பிரவர்த்திக்கிறதுமான எல்லாம் மனசாவாஜா கர்மனா கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு செய்யுங்கோ. கர்மயோகம் வழி பகவான் விஷ்ணுவை சரணம் பிராபியுங்கோ. பிராஜீன பர்ஹிசே. 51வது ஸ்லோகம். சஹ வை பிரியதமஹ ச ஆத்மா யதஹ ந பயம் அணு அபி இதி வேதா. சஹ வை வித்வான் யஹ வித்வான் சஹ குருஹு ஹரிஹி. ச வை பிரியதமஸ்சாத்மா யதோ ந பயமன்வபி இதி வேத. ச வை வித்வான் யோ வித்வான் ச குருர் ஹரி. ரொம்ப ரொம்ப பிரியமானவரும் സ്വന്തം ആത്മാവും അഭയസ്ഥാനവുമാക്കും ശ്രീഹരി அப்படிங்கிற ஞானம் உண்டானவன் மட்டும்தான் யதார்த்த ஞானி. அப்படி ஞானம் கிடைக்கிறவன் சாட்சால் ஸ்ரீஹரியேதான். பக்தனும் தாசனும் ஒன்று. சவை அவனேதான், ஸ்ரீஹரிதான். பிரியதமஹாச்ச ஆத்மா எல்லாருக்கும் பிரியங்கரனான ஆத்மா. ஆத்மஸ்வரூபனாக்கும் ஸ்ரீஹரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஞானம் உங்களுக்கு உதிக்கட்டும். ஞானம் உதிச்சவாளுக்கு மட்டும்தான் யாதார்த்தியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். ரொம்ப பிரியங்கரனான அந்தராத்மாவான அபயஸ்தானமான முக்திக்கு ஒரே ஒரு உபாதியான சக்தி ஸ்ரீஹரியாக்கும் அப்படிங்கிற ஞானம் உதிச்சவனாக்கும் யதார்த்தத்துல ஞானி. அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற தத்துவம் தெரிஞ்சவனாக்கும் யதார்த்த ஞானி. யதஹா ஸ்ரீஹரியிலேந்து அணு அபி பயம்னா கொஞ்சம் கூட பயம் அப்படிங்கிறது உண்டாகாது. பயத்தை இருக்கிறதுலயே பெரிய பயமாக்குமே மரண பயம். அந்த மரண பயத்தை கூடியும் இல்லாம பண்றவராக்கும் ஸ்ரீஹரி. ஜீவாத்மா பிரகிருதியில விஷயங்களை ஸ்வயம் தன்னோடு விஷயங்களாக்கும் அப்படின்னு நினைச்சு தன்னைத்தான் மறந்து பலதும் அனுபவிக்கிறது. யதார்த்தத்துல ஜீவாத்மாவுக்கு பயம் அப்படிங்கிறது உண்டாக வேண்டியதில்லை. ஜீவாத்மாவிலேந்து நமக்கு பயம் அப்படிங்கிற விஷயம் பகவான் ஸ்ரீஹரியால தெரியாது. பிரகிருதி விஷயங்களால நம்ம மிஸ்லீடு செய்யப்படுறதுனால பயம் உண்டாகிறது. அத்வைத பாவத்துல பயம் அப்படிங்கிற உணர்வு கிடையாது. துவைத பாவத்திலேயாக்கும் பயம் எல்லாம் உண்டாகிறது. அதனால பிராச்சீன பர்ஹிசே தெரிஞ்சுக்குங்க, ஸ்ரீஹரிய பயந்துக்க வேண்டாம். இது இப்படியாக யஹா ஆராக்குமோ வேதஹா தெரிஞ்சுக்கிறது. சஹவை அவனேதான் வித்வான் ஞானி.
ജ്ഞാനിയും ശ്രീഹരിയും അദ്വൈതഭാവത്തില് ഒന്നുതാൻ. സഹ അവനേതാൻ ഗുരുഹു ശ്രീഹരിതാൻ സാക്ഷാൽ ഗുരുവായിട്ടുമുള്ളത്. പരബ്രഹ്മത്തെ தெரிஞ்சுக்கிற ஞானி പരബ്രഹ്മമായിട്ടേ ഭവിக்கிறார். അവനേതാൻ ഗുരു, ഭഗവാൻ ശ്രീഹരി ഏതാൻ ജ്ഞാനി, ജ്ഞാനിതാൻ ശ്രീഹരി, ഭഗവാനും ദാസനും ഒന്ന്. 52வது ശ്ലോകം. நிறைய உபதேசங்கள் எல்லாம் நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுக்கு கொடுத்தார். ரொம்ப சிரேஷ்டமான முக்தி பதத்துக்கு போறதுக்கான வழியையும் உபதேசிச்சு கொடுத்தார். அதுக்கப்புறமா நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸு கிட்ட எடுத்து சொல்றார். அதனால நாரத உவாச்சா, இത്ര நேரவும் சொன்னதும் நாரத மகர்ஷி தான். அதுக்கப்புறம் ஒன்று ஸ்பெஷலா எடுத்து சொல்றதுனால இங்க நாரத உவாஜா அப்படின்னு சொல்லப்படுறது. 52வது ஸ்லோகம். பிரஸ்ன ஏவம் ஹி சம்சின்னஹ பவதஹ பூருஷ அர்ஷவஹ பூருஷ அர்ஷவ அத்ர மே வததஹ குஹ்யம் நிஷாமய சுனிச்சிதம். பிரஷ்ன ஏவம் ஹி சம்சின்னோ பவத பூருஷர்ஷவ அத்ர மே வததோ குஹ்யம் நிஷாமய சுனிச்சிதம். நாரதர் சொன்னார், பிராச்சீன பர்ஹிஸே, நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் நான் ரிப்ளை சொல்லிட்டேன். அதனால உங்களோட சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பூருஷ அர்ஷபா, சிரேஷ்டனான பிராச்சீன பர்ஹிஸே, இப்போ உங்களுக்கு சிரேஷ்டதை வந்தாச்சு. பகவத் தத்துவத்தை எங்கிட்டேந்து நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாச்சு. அதனால இப்ப நீங்கள் சிரேஷ்டராக்கும். பவதஹா உங்களோடு, பிரஸ்னஹா ஏவம் டவுட்ஸ் எல்லாமே, எல்லாவித சந்தேகங்களும், சம்சின்னஹாஹி எந்த ஒரு டவுட்டும் இல்லாதக்கு கிளியர் ஆயிருக்கு அப்படிங்கிறது உறுதிதான். ஹி அப்படிங்கிறது அங்க உறுதிய எடுத்து சொல்லப்படுறது. சம்சின்னஹா ஹி, உங்களோட டவுட்ஸ் எல்லாம் வித்தவுட் டவுட்ஸ் ஆயிருக்கு. ஹி உறுதிதான் அது. அத்ரா அதனாலேயே குஹ்யம் ரொம்ப சீக்ரெட் ஆயிட்டு, வததஹா பகவத் தத்துவங்களை எடுத்து சொல்லற மே எங்கட்டேந்து சுனிச்சிதம் நான் நிச்சயிச்சு உറപ്പിച്ച് என்னவாக்குமோ சொல்லறேன். அந்த விஷயத்தை நிஷாமய നന്ന ശ്രദ്ധയോട് കൂടിയിട്ട്, അതാനത് നம்பிக்கையோடு கூடிட்டு கேளுங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் உபதேசங்கள் எல்லாம் தரேன். அத பரிபூர்ணமான நம்பிக்கையோடு கூடிட்டு கேட்கணும்.